ஒரு வேத பகுதி எடுத்து படிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 3-4 படிக்க முடியுமா? யோவான் அதிகாரம் 11:3-4. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அப்பத்தையும் மீனையும் பிட்டு ஆண்டவரே அங்கே இருக்கிற ஜனங்கள் திருப்தி அடைந்து ஆண்டவரை போனது போல ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளிலே ஆண்டவரை பிட்டு தரும்படியாக நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேசுகிற தெய்வம், கழுதையின் வாயை திறக்கிற தெய்வம், எங்களுடைய வாயினை திறப்பீராக. ஆண்டவரை நீர் பேசுங்கப்பா. ஆண்டவரை மனுஷ சத்தமாக இது இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம், இந்த நாளில் நீர் எங்களோட இடைப்படுங்க. என் வாயிலுக்கு நீர் காவல் வைங்க. நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அவைகளின் நாவிலே ஆண்டவரை போடும்படியே நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்ய நினைக்கிற எல்லா வல்லமைகளையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னை நடத்துங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி நினைக்கிறேன்ல, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. லாசரு குறித்து ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட ஒரு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் படித்தாங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரியாகிய ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். எனக்கு உண்மையாகவே இந்த ஒரு சம்பவத்தை நம்ம தெரியும். லாசருடைய குடும்பத்தை ஆண்டவர் நேசிச்சாரு. ஆண்டவருக்கு ஆள் விட்டு அனுப்புகிறாங்க அவரை கூப்பிட்டு வரும்படியா. அப்போதான் ஜீசஸ் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்க போது, இதனால தேவகுமாரன் கிறிஸ்தன பண்ண போறாரு, மகிமைப்பட போறாரு. எனக்கு பொதுவாக நம்முடைய வியாதி இன்னைக்கு எல்லாரோட சரீரத்திலும் பார்க்குறோம். அந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு வியாதி வந்திருக்கு. ஆனால் பைபிளில் இந்த வியாதி எதனால் வருது அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தை படித்தனாக்கா, ஒரு இடத்துல கூட படிக்கிறேன். அதே சம்பவத்தில் ஒரு சம்பவத்தில் படிக்கிறோம். ஒரு பிறவி குருடனாக இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு வந்து ஒரு நிமிஷம், ஒரு பிறவி குருடன் இயேசு வந்து போகும்பொழுது தற்செயல அவனை பார்க்கும் பொழுது கூட இந்த சீஷர்லாம் கேட்டாங்க அவரை பார்த்து, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக என்ன சொன்னார்னாக்கா, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியே இப்படி பிறந்தான் அப்படின்னல்ல. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம பாவம் செஞ்சோன்னா அதனாலே ஒரு வியாதி வரதான் செய்யுதுல்ல. பெற்றவர்கள் செஞ்சதுனாலேயும் வியாதி வரதான் செய்யணும். தாவீது ஒரு தவறு செஞ்சான், ஆனால் அந்த ஒரு பிள்ளை என்ற ஒரு வியாதியில் மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பச்சைப்பால் விஷயத்தில் படிக்கிறோம். எனக்கா தகப்பன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக வியாதி என்ன பண்ண தொடர ஆரம்பிக்கும். அதுபோல் இங்கே பார்க்குறோம், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படதான் இந்த மனுஷன் பிறந்தானே இயேசு சொல்றாரு. கிட்டத்தட்ட அதே போலதான் இங்க நடக்குது இல்ல. இயேசு சொல்றாரு, ஆளு விட்டு அனுப்ப, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இந்த காரியம் நடக்க போகுது. ஏன்னா பொதுவாக ஒரு வியாதி எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம ஜீவன் எடுக்கலாம். ஏன்னா படிக்கிறோம் ஒரு இடத்துல, அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்த 1 ராஜாக்கள் 17 படிக்க முடியும். ஒரு சிறு பையனுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது அங்கே எழுதப்பட்டது, அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்ததான். இப்போ நம்ம வியாதி எதுக்குனாக்கா, ஜீவனை எடுக்க தான் ஒரு வியாதி என்ன பண்ணுதுனாக்கா இந்த உலகத்தில் வருது. ஆனால் இயேசு சொன்னார், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா
இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அங்க பேசினார். உண்மையாகவே இந்த சம்பவத்தோட பின்னணி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். நான் ஜீசஸ் வந்து இந்த பூமியில மனுஷனா அவதரிக்கும் பொழுது அவர் அநேக இடத்துக்கு போனார். பைபிள் சொல்லுது கால்நடையாய் நாடுகளின் வழியாய் அவர் நடந்து போனாராம். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு நடந்து தான் போனாராம். இப்போ இந்த காலத்துல ஃப்ளைட் இருக்கு, காரு, நிறைய கார் இருக்கலாம். அப்போலாம் அந்த அளவுக்கு ஒரு டிராவல் இல்லாதனால இயேசு கால்நடையா அநேக இடத்துக்கு போனார். அப்படி போகும் பொழுதுதான் பெத்தனியா என்ற ஒரு கிராமத்துக்குள்ள இயேசு போறார். அப்படி போகும்பொழுது நீங்க படிச்சுக்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம். கடைசியா படிக்க முடியும் 17 அந்த மாதிரி வருஷத்துல 10ஆம் அதிகாரம் 30 இல்ல சாரி லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 38 சொல்லப்படுறது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இங்கே இயேசு பிரயாணமா போகும் பொழுது ஒரு மார்த்தாள் என்ற ஒரு சகோதரி முதலாவது இயேசு என்ன பண்ணானாக்கா ஏற்றுக்கொள்றான். முதலாவது அவங்க தான் இயேசு என்ன பண்ணானாக்கா வெல்கம் பண்றாங்க. ஒரு வெல்கம் பண்றாங்க வீட்டுக்குள்ள. இயேசுவே நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இயேசு உள்ள போறாரு. உள்ள போன உடனே யாரை குறித்து படிக்கிறேன்னாக்கா மரியாதை குறித்து படிக்கிறோம். அவளுக்கு மரியாதை என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் அப்படின்னு. அப்போ உள்ள போன உடனே நெக்ஸ்ட் மரியாதை பார்க்குறாரு. அவங்களுக்கு வந்து லாசரு, அவங்களுக்கு தான் சகோதரர் லாசர் இருந்தார். அப்போதான் அந்த சம்பவத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தப்பட்டு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும் அவளுக்கு சொல்லும் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏன்னா இது முன்னாடி சம்பவம், அதாவது லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு முதல்ல அந்த பெத்தனி என்ற கிராமத்துல போறப்போ மரியாள் ஏற்றுக்கொள்றான். மரியாள் தான் முதல்ல வெல்கம் பண்றான். ஆனா வெல்கம் பண்ணிட்டு அவர் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னாக்கா மார்த்தாள் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். ஆமென். இயேசு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மரியாளுக்கு ரொம்ப கோபம் வருது. மார்த்தாளுக்கு என்னாச்சுனாக்கா, என் சகோதரி வேலை செஞ்சுட்டு இருக்கால, நான் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ மட்டும் நல்லா கேட்டுட்டு இருக்கிய அப்படின்னு ஏசப்பா கிட்ட என்ன பண்றாங்கனாக்கா வந்து ஒரு வாக்குவாதத்தை அவங்க ஏறெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இயேசு அவங்க புரிஞ்சுக்கல. உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்களே. உமக்கு இயேசு இந்த பூமியில இறங்கி வந்ததுக்கே நம்முடைய கவலை, அவர் அன்பின் தற்சொருமையா அந்த பூமியில அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. நான் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, உமக்கு கவலை இல்லையா? எனக்கா நான் நினைக்கிறேன் இந்த மார்த்தாள் வந்து ஏசப்பா வந்து மார்த்தாளுக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. அப்படிதான் அவங்க பேசுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் இவ்வளவு வேலை செய்யறேன்னா, தனியா வேலை செய்யறேன்னு, ஆண்டவரே இந்த மரியாள் வந்து உன் பாதத்துல என்ன பண்ணுது உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, மரியாளே தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் என்ன பண்ணானாக்கா தெரிந்து கொண்டாள் அப்படின்னு. இன்னைக்கு நல்ல பங்கை அவங்க தெரிந்து கொண்டா. அப்ப இயேசு என்ன பண்ணானாக்கா மார்த்தாளை பாராட்டாம மரியாளை பாராட்டுறார். ஆனா மார்த்தாள் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா, இவர் என்னதான் பாராட்டுவாரு, நான் தான் இவருக்காக என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணேன், நான் தான் அவரை ஏற்றுக்கொண்டேன், இவருக்காக நான் தான் வேலை செய்யறேன், இவர் என்ன பாராட்டுவார்னு நினைச்சேன். ஆனா இயேசு என்ன சொன்னானாக்கா, இல்ல, மரியாதை பார்த்து சொன்னாரு, இவர் தான் இவ்வளவு பாராட்டுற. ஏன்னாக்கா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நடக்கிறோம். ஆண்டவரை வெல்கம் பண்றோம், ஆனா வெல்கம் பண்ணிட்ட பிறகு ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்கறது இல்லை, அவர் சமூகத்துல போய் உட்கார்றது இல்லை. ஆனா ஆண்டவர் நீங்க என்னதான் ஆண்டவருக்கு செஞ்சாலும் பேசினாலும் ஆண்டவர் விரும்புற ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காரணும். ஆமென். நீங்க அப்படிதான் இந்த காலத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல. எப்படி அன்னைக்கு வந்து மரியாள் வந்து தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தாலோ அதே போல நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்க. ஆமே, நீங்க எல்லாருமே யாருன்னா மரியாள்னு சொல்ல முடியாம ஆண்டோட சத்தத்தை கேட்க இந்த பூமியில எவ்வளவு பேர் இருந்தாலும், ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்கும்படியா நீங்க வந்திருக்கீங்க பாருங்களா. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லுவாரு, தேவையானது அதை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதை நீங்க தேர்ந்தெடுத்து. ஏன்னா இதை தேர்ந்தெடுக்கிற மக்கள், ஏன்னா இங்க பாக்குறோம் ஒரு வசனம் இருக்குல்ல, முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராய் இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் முந்தினது யார் அப்படின்னா மார்த்தாள் தான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா.
ஆனால் மார்த்தாள் விட்டுட்டு ஆண்டவர் எது தேவையானதோ அதை தேடாம எது தேவையில்லாததோ அதை தேட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் மரியாள் அப்படி இல்லை, எது தேவையோ அதை தேட ஆரம்பிச்சு. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராய ஆறாங்க. இன்னைக்கு மார்த்தாள் தன்னை பாராட்டுவா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இயேசுகிட்டே போறான். அது அவன் மார்த்தாளுக்குள்ள ஒரு பெருமை கூட வந்துட்டு நினைக்கிறேன். நான் தான் இயேசப்பா என்ன பண்ணேன், ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவருக்காக நான் தான் உழைக்கிறேன். அந்த பெருமையோடு அவங்க போனதுனால என்ன நடந்ததுனாக்கா, ஒரு வசனம் இருக்குல்ல, அகந்தை வந்தால் லட்சையும் வரும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அகந்தை வந்தால் பெருமை. இன்னைக்கு பெருமை வந்ததுன்னா, அதாவது ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசன்ற மாதிரி, அந்த மாதிரி இதை நம்ம தவிர்க்க முடியாது. நம்மளுக்கு பெருமைன்னு ஒன்று எழுப்புச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அகந்தை, ஒரு அவமானம், ஒரு நிந்தை நம்ம வாழ்க்கையில் வந்து தான் ஆகும். ஏன்னா மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் அப்படின்னு இருக்கு. மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். இன்னைக்கு மரியாள் கனம் அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, மரியாளுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை இருந்தது. மனத்தாழ்மை. ஆனால் மார்த்தாளுக்குள்ள அந்த ஒரு மனத்தாழ்மை இல்லாததுனால தான் அங்கே கனவீனமாக நடக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட இந்த ஃபேமிலியை பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை மிகவும் அவர் நேசிச்சதுனால நீங்க பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் படிச்சல இப்படி தான் இந்த குடும்பத்தில் இருந்தது இந்த சூழல். ஆனால் ஜீசஸ் எப்போலாம் அந்த பெத்தனி என்ற அந்த கிராமத்துக்கு போறாரோ அப்போலாம் அவங்களை சந்திக்காமல் போக மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்த 3 பேர் அந்த வீட்டு ஃபேமிலியில் வந்து அவங்க தாய் தகப்பனை குறித்து எழுதப்படல. ஆனால் அந்த 3 பேர் மேலேயும் ஆண்டவர் ஒரு பிரியம் வச்சிருந்தார். லாசரு மேலே, மார்த்தாள் மேலே, மரியாள் மேலே அவ்வளோ பிரியமாக இயேசு இருந்தார். ஆனால் இயேசு ஒரு டைம் ஊழியத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 18 மைல் தூரம் அவர் போயிட்டார். அப்படி போகும் பொழுது அவர் சிநேகிக்கிற அந்த லாசரு ஒரு வியாதியாக இருக்கிறான். அவனுக்கு செய்தி அவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஆளை விட்டு என்ன பண்ணுறானாக்கா அவரிடத்துல கூப்பிட்டு வரும்படியாக அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிந்து பாருங்க, அந்த குடும்பத்தாருக்கு தெரிந்து ஏசப்பா எங்கே இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தாரோட ஜீசஸ் நல்லா க்ளோஸாக இருந்தார். இன்னைக்கு ஆளை விட்டு அனுப்பும் பொழுதுதான் இயேசு சொல்றாரு, இந்த வியாதி மரணத்திற்கு எதுவா இருக்காது, அதுக்கு பதிலாக தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வியாதியை சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே ஜீசஸ் அந்த இடத்துல போவே இல்லை. பைபிள் சொல்லுது, பின்னும் 2 நாள் அங்கேயே தங்கிட்டாராம். பின்னும் 2 நாள் அவர் அங்கே தங்கினதுனால என்ன நடந்ததுனாக்கா, அங்கே லாசரு மரிச்சே போயிட்டான். இன்னைக்கு உண்மையாகவே இந்த வியாதி அப்படின்னு இருக்குல்ல, அது போல நான் நினைக்கிறேன், இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பாடுகள் ஒருவேளை உங்கள் லைஃப்பில் அது மரணத்திற்கு எதுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக மாறாமே. அந்த வியாதியை போல நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், போராட்டங்கள், நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள் அந்த இடத்துல நீங்கள் போட்டு படிங்க. இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக, அப்போல இந்த துன்பம், இந்த பிரச்சனை எப்படி மாறும் அப்படின்னா, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்ற போறார். நான் விசுவாசிக்கிறாமே. இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூட, நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன ஆண்டவரே பேசணும் அப்படி. இப்போ ஆவியானவர் தெளிவாக என்ன இந்த சம்பவத்துக்கு நேரம் நடத்தினார். இதை மெசேஜை கூட எடுக்கல, சும்மா படித்தேன். இது வந்து சும்மா ஒரு தியானிக்க தான் நம்ம போகிறோம், ஒரு கோர்வையாக நான் படித்து தியானிக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் இது மூலியமா ஆண்டவரோட பேசுவார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் இதை தான் பேசும்படி ஆண்டவர் தெளிவாக இதை நடத்தினாக்கா. இங்கே பாருங்க, இயேசு அந்த குடும்பத்தார இல்லை, இயேசு இந்த வசந்தர் படித்தாங்க, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருடத்திலும் அன்பா இருந்தார் அப்படின்னு யோவான் 11:5 சொல்லப்பட்டது. எனக்கு அந்த குடும்பத்தை ஆண்டவர் மிகுதியா நேசிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு இதுனாக்கா, அந்த குடும்பத்தார் கூப்பிட்டு அனுப்புறாங்க ஜீசஸ் போல. நான் பைபிளை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஜீசஸ் எங்கேயுமே வரமாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லல. ஒரு முறை பார்த்தேன், பர்த்திமை கூட பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்க சொல்றப்ப என்ன பண்ற ஜீசஸ் வந்துடுறாரு. அதே போல் 100க்கு அதிபதி என்ன பண்றான், இயேசுவை கூப்பிட்டு அனுப்புறான். ஜீசஸ் அதுக்கும் போயிடுறாரு. அதே போல எவருடைய மகள், ஒரு ஜெப ஆலய தலைவன், அவங்க பெண்ணை வந்து மரண அவஸ்தையா இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்போ ஜீசஸ் என்ன பண்றாருனாக்கா, அங்கேயும் நான் வரப்பா உடனே வரேன்னு சொல்லி தான் போறாரு. அப்புறம் பிசாசு பிடிச்ச அந்த ஒரு தாய் வந்து கேட்கிறப்போ அங்கேயும் ஜீசஸ் என்ன பண்ணாக்கா, நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்குறப்ப ஜீசஸ் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. இங்கே மட்டும்தான் ஆண்டவர் டிலே பண்றாரு. இங்கே மட்டும்தான்
ஆண்டவர் டிலே பண்றார். ஒரு 2 நாள் ஆண்டவர் பின்னும் அங்க தங்கிட்டாருன்னு. எனக்கா எதனால அவர் தங்கினார் அங்க? ஜீசஸ் நேசிக்கிறாருன்னு இருக்கு. ஆனா ஜீசஸ் அங்க தங்கினதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அநேக காரணங்கள் நம்மளுக்கு வெளிப்படும். எனக்கா ஜீசஸ் எதையுமே சுயமா என்ன பண்ண மாட்டாருனாக்கா செய்ய முடியாது. ஏன்னா அவர் பிதாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தார். பிதா என்ன சொல்றாரோ அதே அன்றி தாமாக நான் ஒன்றையுமே அவர் செய்ய மாட்டேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். குமாரனாக இயேசு பிதாவுக்கு அவர் கட்டுப்பட்டு அவர் இருந்ததுனாலதான் என்ன பண்ண முடியலக்கா அவரால் செய்ய முடியல. அவரால் அந்த காரியத்தை அவர் செய்ய முடியாம இருந்தது காரணம்னாக்கா பிதாவுக்கு அவர் கட்டுப்பட்டிருந்தார். ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அவர் குமாரன் தான், ஆனா அவர் கீழ்ப்படியாம எங்கேயுமே இல்லை. பைபிள் சொல்லுது ஏசப்பா எங்கேயுமே கீழ்ப்படியாம இல்லை. ஆனா கீழ்ப்படியது, பிதாவுக்கு கீழ்ப்படியது எவ்வளவு கஷ்டன்றதை அவர் அறிஞ்சு கொண்டாராம். மனுஷனை கீழ்ப்படிஞ்சான், ஆனா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டம். இதுதான் எவ்வளவு கஷ்டன்றது அவர் அறிந்து கொண்டார். ஆனா பைபிள் சொல்ல அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படியாம இல்லை, ஆனா பிதாவுக்கு கீழ்ப்படியது எவ்வளவு கஷ்டன்றது அவர் அறிஞ்சு கொண்டாருன்னு தான் இங்க பாக்குறோம். எனக்கா பிதாவுக்கு கீழ்ப்படியது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமோ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்ல. உண்மையாகவே இல்லை, உண்மையாகவே இல்லவே இல்லை. பிதாவுக்கு இப்போ ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் அங்கே இருக்கிறார். ஏன்னா உண்மையாகவே அவருக்கு அங்கே இருக்கிறன்ற விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த வசனத்தை படித்தா தெரியும். 15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்குவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் திரும்பி போவோம் வாருங்கள் என்றார். என்னக்கா ஏசு இதில் சொல்கிறார் பார்த்தீங்களா, நாங்கள் இராததுனால ஒன்னே ஒன்று, இந்த சீஷர்கள் நீங்கள் அங்கே ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா சீஷர்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க, இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா இவங்களுடைய ஃபெய்த் விசுவாசம். ஏன்னா நம்ம கண்களை காதலை கேட்கறத விட ஒரு அற்புதத்தை கண்களால் நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய இதயத்தில் ஒரு ஃபெய்த் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அதனால தான் ஜீசஸ் என்ன பண்ணுறாருனாக்கா நான் அங்கே இருக்கிறது, நாங்கள் அங்கே இல்லாமல் இருக்கிறது எனக்கு வருத்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாங்கள் இருந்த இல்லாமல் இருக்கிறது வருத்தம், ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வரப்போகுது, அது நிமித்தம் தான் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா 3 பேர் தான், அதில் ஒரே ஒரு ஆம்பளை, 2 பெண் பிள்ளைங்க. ஒருத்தர் மறிச்சிட்டா யோசிச்சு பாருங்க, ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் தூக்குறது கஷ்டம் இல்லை, மறிச்சிட்டா வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான ஆட்கள் தேவை மறிச்சிட்டாலே. ஏன்னா ஒரு கைம்பெண்ணை குறித்து படிக்கிறோம், ஊரார் ஒரு வாலிப பையன் இறக்குறப்போ ஊரார் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். ஏன்னா ஒரே ஒரு பெண்ணு, ஒரே ஒரு தாய், ஒரு மகள். ஏன்னா ஏசப்பா எவ்வளோ யோசிச்சிருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியல, அவருக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் ஜீசஸ் தெரியும், அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ வேதனைப்படும். லாசரு வியாதியாக இருந்தான், என்னை கூப்பிட்டு அமிச்சாங்க, நான் போலையே. ஆனால் ஜீசஸுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே தான் ஒரு கண்ணோக்கமாக இருக்கு. அதான் சொல்கிறாரு, உங்கள் நிமித்தம் தான் நான் சந்தோஷப்படுறேன், உங்கள் நிமித்தம் தான் சந்தோஷப்படுறேன். அப்போ ஏசப்பாவுக்கு எண்ணம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. 2 நாள் கழிச்சு அவர் புறப்பட்டு போகிறார். இந்த சமூகத்தில் நம்ம பார்க்குறப்போ உண்மையாகவே ஏன் ஆண்டவர் அங்கே டிலே பண்ணார்னாக்கா ஒரே ஒரு காரணம்னாக்கா ஆண்டவர் அவங்களை மிகுந்த நேசிச்சார். ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் பார்த்துருப்பார்ல, குமாரனாகிய இயேசுவுக்கு அவங்க பண்ண ஹெல்ப்புக்கு இல்லை, அவங்க அந்த பகுதியில் போகிறப்பெல்லாம் அவங்க சாப்பாடு செஞ்சு போட்டிருப்பாங்க, அவரை உபசரிச்சிருப்பாங்க, தங்க இடம் கொடுத்துருப்பாங்க. அவர் தங்க கூட இடம் இல்லாமல் இருந்தார்ல. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்த பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க கூட இடமே இல்லாத ஏசப்பா என்ன பண்ணா 33 ஆண்டுல அந்த 3 ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். 3 ஆண்டு கஷ்டப்பட்டார். ஆனா அந்த டைம்ல அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது யாருன்னாக்கா இந்த பெத்தனியா என்ற கிராமத்தில் இருக்கிற அந்த லாசருடைய அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை உண்மையாகவே பிதாவாகிய தேவனை நான் நினைக்கிறேன் அவர் பார்த்திருப்பார். இந்த குடும்பத்துக்கு சாதாரணமான ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாது, இது ஒரு மிரக்கல் பண்ணணும். ஆமென். இது ஏன்னா நீங்க பைபிள் நீங்க பாருங்க, பைபிள்ல நீங்க வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா லேட்டா நடந்த நிறைய அற்புதங்கள் இருக்கு. லேட்டா நடந்த அற்புதம் உடனே நடக்கல, ஆண்டவர் ரொம்ப டிலே பண்ணி அனுப்புறாரு. நீங்க நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், லேட்டா ஆபிரகாம் சாரெல்லாம் பார்க்கலாம்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் லேட்டாக தான் என்ன பண்ணுறாரு செய்கிறார். ஆனாலும்
அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்டோடைய அன்பை தான் வெளிப்படுத்துவாங்க. இன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரவேலை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லை. ஆண்டு சொன்னல, உன் சந்ததியை இவ்வளமான ஆசீர்வதிப்பேன், வானத்தை நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை போல உன் சந்ததி என்ன பண்ண போறேன், நான் பெருக பண்ண போறேன். அதனால தான் ஆண்டவர் டிலே பண்ண, வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய பிளஸிங் அந்த ஈசாக்கு மூலியமா வரப்போகுது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருனாக்கா டிலே பண்ணார். அதே போல சகரியா எலிசபெத்தை நம்ம பார்க்கணும். அவர் வயிற்று தான் யோவான் சாங்க என்ன பண்ணாரு, பிறந்தார். பைபிள் சொல்லுது, சகரியா எலிசபெத்து தேவனிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் அவங்க கை கொண்டாங்க. ஆண்டவரை சாட்சி கொடுத்துருக்காரு அவங்க 2 பேர். அப்போ என்ன மாதிரி சாட்சியாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க. சகரியா எலிசபெத் தேவனிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டாங்க அப்படின்னா பைபிள் சும்மா போய் சொல்லாது. பைபிள் இருந்து பரிசுத்த ஆவியானவர். ஆனா அவங்க கை கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு நன்மை இல்லாம எவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வெயிட் பண்ணாங்க. ஆனா அப்படியாப்பட்ட வயிற்றுல இருந்தா யார் வந்தா, யோவான் ஸ்தானம் வந்து. இன்னொன்று பார்க்கறாங்க, அண்ணால பார்க்கலாம்ல. இந்த அண்ணாளுக்கு அவங்க லைஃப்ல என்ன பண்ணுது, டிலே ஆகும். அண்ணாலும் பாருங்க, ஆலயத்துக்கு போறத ஒரு நாளும் தடை பண்ணாம அனுதினமும் அவங்க என்ன வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் நோக்கி பார்க்கறாங்க. ஒரு இடத்துல அண்ணா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும், என்னை நினைச்சிக்கங்கப்பா, என்னை மறந்துடாதீங்க அப்படின்லாம் அழுது கண்ணீரோட வடிக்கிறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் ஆண்டவர் டிலே பண்றாரோ அங்கெல்லாம் ஒரு மிகுதியான ஒரு அற்புதம் தான் இருக்கு. ஆமென். ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்க லைஃப்ல ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரு, எனக்கு நீங்க அன்னைக்கு மாத்தாள் மாதிரி தான் புலம்பிருப்பாங்களே, இவர் எல்லாருக்குமே போனாரு இல்ல, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஜீசஸ் வார்த்தை சொல்லி என்ன பண்ணிக்கலாம், சுகப்படுத்திருக்கலாம். ஆனா பைபிள் சொல்றது 100க்கு அதிபதிலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே சுஸ்தமாவானா, அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க முடிஞ்சிடுச்சு. ஆனா ஏசப்பா அதுவும் சொல்லவே இல்லை, அதுவும் என்ன பண்ணல, சொல்லாம அவர் வெயிட் பண்றாரு. அவர் எப்படின்னா அற்புதத்தை அவர் செஞ்சிருக்க முடியும், எப்படின்னா செஞ்சிருக்க முடியும். ஆனா ஜீசஸ் அங்க வெயிட் பண்றாரு. ஏன்னாக்கா இந்த லாசரு குடும்பத்தை ஆண்டவர் நேசித்ததுனால என்னாச்சுனாக்கா, மற்றவங்களுக்கு செய்யறது போல என்ன பண்ணக்கூடாது, இந்த குடும்பத்தை நான் செய்யக்கூடாது, நான் செய்யற அற்புதத்தை மறக்கவே கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பேதுருடைய மாமிய ஆண்டவர் கரம் பிடிச்சு தூக்குனார்னு இருக்கு ஜுரத்துல இருக்கிறப்போ. அது போல ஆண்டவர் போயிருந்து லாசருவை கரம் பிடிச்சி தூக்கி இருந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? லாசருடைய சம்பவம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்கல்ல, இவ்வளவு ஒரு மகிமையா இருந்திருக்காதுல்ல. ஏன்னா ஆண்டவர் எதுக்காக அங்க டிலே பண்றாரு அப்படின்னா, அங்க ஒரு க்ளோரி நடக்கணும். ஆமென். அங்க ஒரு மகிமை நடக்கணும். அதான் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கும். அதனால தேவகுமாரன் மகிமைப்பட போறான். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நேசிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஏன் நிறைய காரியம் டிலே ஆகுது அப்படின்னாக்கா, ஆண்டோடைய க்ளோரி அங்க வெளிப்பட போறோம். ஆமென். அவர் செய்யற அற்புதத்தின் நிமித்தமா தேவனுடைய குமாரன் மகிமைப்பட போறார், ஆண்டோட நாம உயர்த்தப்பட போறோம். அதனாலதான் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்றார். நம்ம பார்க்கலாம், மற்றவங்களாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்குது அற்புதம், இவங்க போறாங்க ஜெபம் பண்றாங்க உடனே அற்புதம் நடக்குது. ஆனா நான் ஆண்டவரை எவ்வளவு தேடுறேன், ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் டிலே பண்றாரோ அவ்வளவுக்கான க்ளோரி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க மூலியமா, அவர் உங்களுக்கு செய்யற அற்புதத்தின் மூலியமா ஆண்டவர் மகிமைப்படதான் போறார். ஆமென். ஆண்டவர் மகிமைப்படதான் போறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் டிலே பண்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னாக்கா இயேசு டிலே பண்ணாலும் அவர் என்ன பண்ற, 2 நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், லாசர்கிட்ட போய் போகலாம். ஆனால் சீசர்கிட்ட பேசுறப்போ ஆண்டவர் ஒரு மறைப்பொருளை தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பேசுறப்போ அவன் நித்திரையா இருக்கிறான், அவனை நான் எழுப்ப போறேன்றார். அப்போ ஆமா ஆண்டவரே, அவன் வியாதியா இருந்தா நீங்க எழுப்ப தான் போறீங்க. அப்புறம் ஏசப்பா வெளிப்படையா சொன்னார்னு இருக்கு, வெளிப்படையா அவன் லாசரு மரிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு, நான் அவனை எழுப்ப போறேன், வாங்க எல்லாரும் போகலாம். அப்படி போலான்னு சொல்லும் பொழுதுதான் கூட இந்த தோமா சொல்றாரு, ஆண்டவரே இப்போதான் கல்லெல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க, அடிக்க போனாங்க. இப்போ போய் நீங்க அங்க போயினா ஜீசஸ் அங்க பெத்தனியாக்கு போனா டேஞ்சர், அங்க போனா ஏற்கனவே கல் எடுத்து என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ தோமா சொல்றாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா தோமா, அவர்தான் சொல்றாரு, ஆண்டவரே அங்க போனா பிரச்சனை ஆண்டவரே. அப்ப ஏசப்பா சொல்றாரு, இல்லப்பா இருள்ல நடந்தா கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க, இடறதான் போறாங்க. வெளிச்சத்துல நடந்தா இடற மாட்டானுங்க, இருள்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இடருவானுங்க, நீங்க வான்றாரு. அப்பதான் தோமா சொல்ற, வாங்க நம்ம எல்லாரும் அவரோட கூட போய் என்ன பண்ணலாம், சாவ போலான்றாரு. இவர் என்ன பண்றாரு, சாவுல இருக்கணும் உயிரோட எழுப்ப போறேன்றாரு. தோமா சொல்றாரு, வா நம்ம எல்லாரும் அவரோட கூட. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஊழியம் ரொம்ப டஃப். இன்னைக்கு உண்மையாவே
அதான் சொல்றேன், ஏசப்பா கூட இருந்து ஊழியம் செய்யறது எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அது போல ஆவியாரோடு நம்ம கனெக்டா இருந்தானாக்கா அவங்க எப்போ என்ன சொல்றாருன்னு தெரியாது. அதான் ஏசப்பா சொல்றாரு, பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். சும்மா இல்லை, ஊழியன்றது சும்மா நினைக்காதீங்க, ரொம்ப கடினம். ஆமென். ஜீசஸே சொல்றார், அவர் குமாரன் தான், ஆனால் பிதாவுக்கு கீழ்ப்படி ரொம்ப கஷ்டம். அவர் கீழ்ப்படினா நம்ம மாம்சத்தை மனசு மாம்சம் விரும்புறதை நம்மளால செய்யவே முடியாது. நமக்கு நிறைய ஆசை விருப்பங்கள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்ல மாட்டார். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் தான் நம்ம வாழ்க்கையில அவர் நிறைவேற்றணும் அவர் விரும்புவார். ஆமென். அதனால தான் அது கடினமாக மாறும். ஆனால் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அவர் பெரிய மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். அப்படிதான் ஜீசஸ் புறப்பட்டு வரார். அவர் புறப்பட்டு வந்து அந்த பெத்தனே என்ற அந்த இடத்துல நிற்கும் பொழுது அவர் கேள்விப்படுறாரு, லாசரு மரிச்சு 4 நாள் ஆச்சு. என்னாச்சு? 4 நாள் ஆச்சு. ஏன் 4வது நாள் நாங்கள் வந்தால் தெரியுமா? அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு தவறான ஒரு கொள்கை, ஒரு சட்டம் ஒன்று இருந்துதான். அதாவது ஒரு மனுஷன் செத்துட்டானா அந்த ஆவி 3 நாள் அவனே தான் சுற்றி வருமா. அப்போ மரிச்சு போனால் அவங்க வீட்டார் அழுவாங்க பார்த்தீங்கன்னா, தேம்பி அழும் பொழுது ஒருவேளை அந்த ஆவி இறக்கப்பட்டு அவனுக்குள்ள போயிடும்னு அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கோட்பாடு அங்கே இருந்தது. 3 நாள்ல அப்பதான் ஜீசஸ் 3 நாள்ல வந்து லாசரு எழுப்பாம ஏன் 4வது நாள் வந்தார் தெரியுமா? ஒருவேளை 3வது வந்து எழுப்பி இருந்தாருனாக்கா, இல்லப்பா இவரு எழுப்பல, அந்த ஆவி அங்கதான் சுத்தினே இருந்தது. அது என்ன பண்ணுச்சு, நீங்க மரியாதை மார்த்தா அழுத பார்த்து என்ன பண்ணுச்சுனாக்கா அந்த ஆவி உள்ள போயிடுச்சுன்னு அப்படி மாத்திட்டு இருப்பாங்க பிளேட். ஜீசஸ் சகலற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறதுனால அவர் பொறுமையா என்ன பண்ணாருனாக்கா அந்த 4வது நாள் தான் அங்க வராரு. அங்க வந்து ஜீசஸ் அங்க நிற்கும் பொழுது யார் கேள்விப்படுறானாக்கா மார்த்தாள் கேள்விப்படுறான். மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்த்தாள் எப்போ சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல, பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க பொழுது. கேள்விப்பட்ட மறு நிமிஷமே மார்த்தாள் என்ன பண்றாங்கனாக்கா குட்டு ஓடி வந்து ஏசப்பா என்ன பண்றாங்கனாக்கா சந்திக்க வந்துட்டாங்க. அப்படி ஏன்னா நீங்க மார்த்தாளுக்கு ஒரு பேர் வைக்கணும், வெல்கம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏசப்பா முதல் வெல்கம் பண்ணதே மார்த்தாள் தான். இங்கேயும் பார்க்குறோம், வெல்கம் பண்ணுறது தான் மார்த்தாள் என்ன பண்ணுறா. நீங்கள் இந்த மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்டு பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி தான் நினைப்பேன். இந்த படிக்கிறப்பெல்லாம் மார்த்தாள் யாருனாக்கா ஒரு வெல்கம் போர்டு, ஏன்னா அந்த வெல்கமில் தான் நிற்கும், அது உள்ளலாம் வராது. மார்த்தாள் அப்படி தான் பண்ணிட்டாங்க. ஏசப்பா வெல்கம் பண்ணாங்க, அதோடு நின்ட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏசப்பாவை கூட தான் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது இயேசு சந்திக்கிறாங்க. அந்த வசனம் நம்ம படிக்கலாம். 21 இயேசு படிக்கிறது. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா என் சகோதரன் மரிச்சிருக்கவே மாட்டான். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழ போறான் அப்படின்றார் மார்த்தாள் கிட்ட. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் என்ன பண்ணுவான், உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறான் ஆண்டவர். அப்போ மார்த்தாளுக்கு பைபிள் வசனம் தெரியுது, நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அப்ப இயேசு வந்து மாத்தாட கேட்கிறாரு, இதை நீ விசுவாசிக்கிறாயா? அவன் உயிர்த்தெழ போறான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து ஒருத்தன் என்னை விசுவாசிக்கிறானா அவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். அதற்கு அவள், ஆண்டவரே, நீ உலகத்துக்கு வருகிறான் தேவகுமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அவ்வளவுதான். இயேசு சொன்ன பின்பு அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அந்த வெல்கம் பண்ண போனவங்களோ லைஃப் பாருங்க. என்னக்கா இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னாக்கா, மார்த்தாளுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஃபெய்த் என்ன பண்றாருனாக்கா இன்க்ரீஸ் பண்ணி விடுறாரு. ஆனா மார்த்தாளுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணவே முடியல. ஆனா மார்த்தாளுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. நான் அந்த வசனத்தை படிக்கிறப்போ நீங்க பாருங்க, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று என்ன பண்றேன் அறிந்திருக்கு. அப்போ மார்த்தாளுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. இப்பொழுதும் ஒருவேளை
ஆண்டவரே இப்போ கூட உங்களால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். அப்பதான் சொல்ற ஏசப்பா, உன் சகோதரன் என்ன பண்ண போறானாக்கா உயிரடைய போறான். ஏன்னா ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை செய்ய முடியும் மார்த்தால் அறிஞ்சிருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு ஒரு அவிசுவாசம் என்ன பண்ணுதுனாக்கா போராடிட்டே இருக்கு. போராடி உயிரோடு சந்தேகப்படுறான். அவளுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. மூளை வரைக்கும் தெரியுது நிச்சயமா ஆண்டவரால் முடியும். 4 நாள் ஆயிடுச்சு, ஆனா இப்போ கூட இதை அவரை செஞ்சா செய்ய முடியுன்ற. ஆனா மார்த்தாளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் என்ன பண்ணுதுனாக்கா அதிகமா செயல்பட்டு கொண்டு நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரை எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கறாரு, அவளுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை வருது. ஆனா மார்த்தாளுக்குள்ள அந்த ஃபெய்த் என்ன பண்ணலனாக்கா வரவே இல்லை. ஏன் வரல இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான், நீ விசுவாசின்றாரு. நான் மார்த்தாளுக்குள்ள அந்த ஃபெய்த்தே இல்லாத ஒரு காரணமா. ஏன்னா மார்த்தாளுக்குள்ள பாருங்க, ஒரு வசனம் நம்ம படிக்கலாம் ரோமர்ல, ஏன் இல்லை அந்த ஃபெய்த். ரோமர் 15:13 படிங்க. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் வரத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்போது நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கையும் பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு நம்மளுக்கு உண்மையாக ஃபெய்த் எதனால வர்றோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலியமா தான் வரும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு நம்பிக்கை எப்போ பெருகும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானோட பலத்தில் நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த மார்த்தால் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அங்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா அந்த பரிசுத்த ஆவியானவரோட உண்மையாவே ஒரு கனெக்ஷன்ல இல்லை. காரணம்னாக்கா மார்த்தால் ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை செய்யணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டோட பாதத்தில் போகவே இல்லை. நீங்கள் ஆண்டோட பாதத்தில் போகாதனால தான் நீங்கள் மார்த்தாளுக்குள்ள நீங்கள் அடுத்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். மரியாள் வந்து பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். 29 படிங்க. 11:29. நான் படிச்சிட்டேன். அவன் அதை கேட்டவுடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தார். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவருடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கடலிடத்துக்கு அழைக்கிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றான். ஆமென். இந்த வார்த்தை யார் சொன்னானாக்கா மார்த்தா சொல்லியிருக்கான். நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்ன வித்தியாசம் அப்படின்னா எப்படி மார்த்தால இயேசு சந்திக்க போனாலோ அதே போலதான் மரியாளும் என்ன பண்றான், கேட்ட உடனே. இன்னைக்கு மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம அதான் படிச்சோம்ல, யூதர்கள் அநேகர் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்தாலும் இயேசு வரான்னு கேட்ட உடனே என்ன பண்றானாக்கா இந்த மரியாள் எழுந்து மரியாளுக்கு ஒன்று தெரியும், நீங்க எனக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் இயேசு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆமென். நம்மளுக்கு 1000 பேர் எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லி நம்மளை இது பண்ணாலும் ஏசப்பா பேசுற ஒரே ஒரு வார்த்தை நம்மளை தேற்றும். ஆமென். அதான் போல் சொல்றல, அவர் சகலவற்றுக்கும் ஆறுதலின் தெய்வமா இருக்கிறாருன்னா எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் அப்படின்றார். 2 கொரிந்தியர் 1:4. நம்மளுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களுக்குலாம் யார் நம்மளுக்கு ஆறுதல் இருக்க முடியும்னாக்க ஆண்டவர் தான். நீங்க அதனால தான் மரியாதை தெரிஞ்சதுனாலதான் உடனே எழுந்து அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போய் ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிக்கிறாமே. இன்னைக்கு ஏசப்பா அங்கேயே நின்ட்டார். ஆனா பைபிள் சொல்லு மார்த்தாள் சந்தித்த இடத்திலேயே ஏசு என்ன பண்றாருனாக்கா நின்னுட்டாருன்னு இருக்கு. அதை விட்டு நகர முடியல. ஏன்னாக்கா மார்த்தாளுக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் ஏசப்பாவை என்ன பண்ண முடியல, அற்புதம் செய்ய முடியாம ஒரு தடையா இருக்கு. நான் பைபிள் சொல்ல நிறைய இடத்துல இயேசு அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அநேக அற்புதங்களை
செய்ய முடியுதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த அவிசுவாசம் இருந்ததுனாக்கா அந்த அற்புதத்துக்கு ஒரு பெரிய தடையா. நீங்க மார்த்தாளுக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்கிறதுனால ஆண்டவரால் என்ன பண்ண முடியலனாக்கா முன்னேறி செல்லவே முடியல. 18 மைல் தூரத்துல இருந்து வந்துட்டாரு. இன்னும் 2 மைல் தான் இருக்குது லாசரை எழுப்புறதுக்கு. ஆனா போக முடியல. காரணம் எனக்கு அந்த மார்த்தாளுக்குள்ள இருக்கிற ஒரு அவிசுவாசம் அது தடையா. ஆனா மரியாள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டோட பாதத்தை பிடிக்க. ஆமென். ஆண்டோட பாதத்தை பிடிச்ச உடனே நான் நீங்க பாருங்க, மார்த்தாளுக்குள்ள பாருங்க அந்த ஒரு பணிவெல்ல பாருங்களேன். இல்ல மரியாள் வந்த பிறகு என்ன பண்றான்? பாதத்தை பிடிக்கிறான். ஆனா மார்த்தாள் என்ன பண்றானாக்கா நின்றுதான் இருக்கிறான். ஒரு பணிவில்லை பாருங்களேன், பணிவில்லை. அதான் சொன்னேன் ஆரம்பத்துல, மார்த்தாளுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. நீ உண்மையா சொல்ல போனாக்கா மார்த்தாளை விட மரியாளுக்கு தான் வசனம் அதிகமா தெரியும். ஆனா ஏசப்பா கிட்ட யார் வசனத்தை அதிகமா பேசலாம்? மார்த்தாள் தான் பேசலாம். ஆனா மரியாளுக்கு வசனம் தெரியும். ஆனா ஆண்டோட பாதத்திலே உட்கார்ந்து அதிகமா கேட்டிருக்கிறான். ஏசப்பா சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுட்டான். ஏசப்பா எப்பெல்லாம் வீட்டுக்கு போறாரோ அப்பெல்லாம் மரியாள் வந்து ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து அதிகமான வசனத்தை உள்வாங்கி இருக்கிறது யாருனாக்கா மரியாள். ஆனா இன்னைக்கு ஏசப்பா கிட்ட வந்து மார்த்தாள் வந்து வசனம் பேசலாம். காரணம் தெரியுமா? மார்த்தாள் அவங்க வந்து ஆறுதல் அடைஞ்சிட்டாங்க. இது கண்டிப்பா என் சகோதரன் மரிச்சுதான். ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? எழுப்ப போறாரு. பைபிள் சொல்லுது, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரணும். அப்போ அதெல்லாம் மார்த்தாள் என்ன பண்ணிட்டு அவரோட படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன்ல. அப்போ மார்த்தாள் வந்து என்னாச்சுனாக்கா ஒரு திருப்தி அடைஞ்சிட்டான், ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டான் உள்ளவே. ஓகே, நம்ம சகோதரன் உடனே உயிர் எழுப்புறோம். ஆனா மரியாள் ஆறுதல் அடையவே இல்லாமே மரியாள் அழுதுட்டே இருந்தான். மரியாளுக்குள்ள ஆறுதலே இல்லை. ஆனா மரியாள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சு அவள் கண்ணீர் வடிக்கிறான். அவள் கண்ணீர் வடிக்க வடிக்க மரியாள் கண்ணீர் வடிக்கும் பொழுது என்ன நடந்துனாக்கா ஆண்டவர் என்ன பண்றாரு? அழுதாருன்னு இருக்குல்ல, நீங்க அதை படிக்கலாம், படிங்க யாராச்சும் சொன்னாலும். அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். மார்த்தாள் வரும்பொழுது ஏசப்பா என்ன பண்ண முடியல? அழ முடியல. ஆனா மரியாள் வரும்பொழுது ஏசப்பா கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டோடைய பாதத்தை பிடிக்க மரியாளுக்கு நல்லா கற்றுக்கொண்டுட்டான். ஆமென். ஒன்னே ஒண்ணு, அவருடைய பாதத்தை பிடிக்கும். இந்த பாதத்தை, ஏன்னா நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் பைபிள் சொல்லுது அவருடைய பாதத்துல வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம சுமக்க கூடாது, அவருடைய பாதத்தில் நம்ம வைக்கணும். நம்ம ஏன்னா அதை நம்ம வைக்கிறது யாருனாக்கா அதை கற்றுக்கொண்டு அந்த மரியாதை இருக்குன்னு நினைக்கும். வைக்கிறது கற்றுக்கொண்டுட்டான். அதான் அந்த பாரத்தை என்ன பண்ணனாக்கா ஊற்றுறான். அப்படியே ஊற்றி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஆனா ஒண்ணா சொல்றான், மரியாதை மார்த்தாள் சொன்ன வார்த்தை தான் என்னன்னாக்கா, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். நீங்க இல்ல ஆண்டவரே, அதனால தான் என்ன பண்ணுச்சுனாக்கா என் சகோதரன் மரிச்சிட்டான். அதுக்கப்புறம் மரியாள் வந்து பேசின மாதிரியே தெரியல. ஆனா நிச்சயமா நான் நினைக்கிறேன் ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமென். அந்த ஜெபம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு வசனத்தை படிக்க சொல்றேன். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 1:13 படிச்சிருக்கேன். 1 சாமுவேல் 1:13. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று தெரியும். ஆமென். இங்க ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரி பிள்ளை இல்லாத பொழுது தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்றான், இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்றான். அங்க ஒரு ஏலி என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த ஏலி சொல்றாரு, இந்த மகள் என்ன பண்றா? வெறித்து இருக்கிறா. ஏன்னா இருதயத்துல தான் பேசலான்னு இருக்கு, கண்ணீர் ஃபுல்லா கொட்டிட்டு இருக்குது. ஆனா இருதயத்திலிருந்து வார்த்தை வருது. அந்த வார்த்தையை யாரால பிடிக்க முடியலனாக்கா ஏலியால பிடிக்க முடியல. ஏலி ஒரு ஆசாரியன் தான், அந்த வார்த்தையை பிடிக்க முடியல. நான் நினைக்கிறேன் ஏசப்பா அப்படி இல்லைல்ல, நம்ம இருதயங்கள் உள்ளே தெரியுங்களே ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வாய் சொல் பெறுவதற்கு முன்னமே அதை அவர் அறிந்திருக்கிறதுனால இன்னைக்கு மார்த்தாள் வந்து அழும் பொழுது அதுல ஒரு விண்ணப்பம் வந்துட்டு தான் இருக்கு. ஆமென். அதான் ஜீசஸ் என்ன பண்றாரு? கேட்ச் பண்றாரு. அழும் பொழுது ஜீசஸ் என்ன பண்ணனாக்கா அவர் ஆவியிலே கலங்கி
துயரம் அடைந்தார்கள். ஆவியில, ஸ்பிரிட்ல, மாம்சத்துல கண்ணுல தண்ணி வந்தது. ஆனா ஆவியில என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கலங்குறார். நீங்க இந்த கலங்குறார் அப்படின்னாக்கா, இந்த ஒரு காலத்தை படிச்சேன். கலங்குதல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு. கலங்குதல் அப்படின்னாக்கா இந்த படிக்கூடம் இல்லை, இம்ப்ரிமயோமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கலங்குதல் அதாவது நாக்கா என்பதற்கு இருக்கு கோபப்படுதல் என்று பொருளாம். அது என்ன பொருளாம்? கோபப்படுதல். இந்த கிரேக்க மொழியில இந்த கலங்குதல் அப்படின்னா கோபப்படுதல் ஒரு அர்த்தம் இருக்கான். இப்போ ஜீசஸ் வந்து நீங்க மார்த்தால் அழுது கலங்கும் பொழுது அவர் ஆவியில் என்ன பண்றாருனாக்கா கலங்குறார். அது கலங்க கோபப்படுறாருன்னு அர்த்தம். ஆமென். அவர் கலங்கி துயரம் அடைந்தார் அப்படின்னா, அப்ப ஜீசஸ் மார்த்தால் அழும் பொழுது அவர் உள்ளத்துல ஒரு கோபம் எழுது. யார் மேல? பிசாசு மேலதான் எழுது. ஆமென். இந்த மரணத்திற்கு யார் காரணம்? ஆமென். யார் காரணம்? பைபிள் சொல்ல மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அப்படின்னு. இப்போ அந்த மரணத்துக்கு காரணமா இருக்கிற இந்த லாசரு மரிச்சதுக்கு யார் காரணமோ அவங்க மேல ஆண்டோடைய கோபம் எழ ஆரம்பிக்கும். அதுதான் படிக்கணும். அந்த கிரேக்கர் என்ன பண்ணனாக்கா அந்த இம்ப்ரிமையோ அப்படின்னாக்கா கோபப்படுதல் என்று அதற்கு அர்த்தமா. ஏசப்பா கலங்குறார் ஆவியில. இப்ப மாம்சத்துல சொல்ல ஆவியில. இப்ப நீங்க பாருங்க, இப்போ நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம விருப்பமானவங்க யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சம்பவத்தை பார்த்து நம்ம அழுவோம். ஆனா உள்ள ஒரு கோபம் வரும். பத்தியா, இந்த சம்பவத்துக்கு யார் காரணமோ, இவன் மரணத்துக்கு யார் காரணமோ, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சும்மா சொல்றான், ஒரு விளையாட்டு எடுத்துங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது ஒரு டெத் ஆயிட்டான்னா டெத்து போய் நம்ம அழுவோம். ஆனா இதோட உண்மையா நம்ம அந்த ஆட்கள் நம்ம நேசிக்கிற ஒரு ஆளா இருந்தா இதற்கு காரணமான ஆட்கள் மேல ஒரு ஸ்பிரிட்ல ஒரு கலந்து வரும். பத்தியா, ஒரு கோபம் வரும். பார்த்தீங்களா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் அழும் பொழுது இயேசு ஆவிலே கலங்கி துயரம் அடைந்தார். ஆவியில கோபம் வர எழும்ப ஆரம்பிக்குது. யார் மேலனா? பிசாசு மேல எழும்ப ஆரம்பிக்குது. ஆமென். பிசாசு மேல ஆண்டவருக்கு ஒரு அதனாலதான் அவர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரு அதுக்கப்புறம் பேசின வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவனை எங்கே வைத்தீர்கள்? ஷார்ட்டா பேசுறாரு. அவனை எங்கே வைத்தீர்கள் அப்படின்றாரு. கிட்ட போன பிறகு கல்லை எடுத்து போடுங்கள். ஒரே வார்த்தை தான். அவனை எங்கே வச்சீங்க? அங்க கொண்டு போங்க. அப்போ கொண்டு போன பிறகு கல்லை எடுத்து போடுங்க அப்படின்றார். கல்லை எடுத்து போடும் பொழுது அவர் வெளியே நின்று உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று அவர் கத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஏசப்பா அங்க கல்லை எடுத்து போடுன்னு சொல்லும் பொழுது உடனே யார் வரா? படிச்சிருப்பீங்கள, மார்த்தாள் வரா. மார்த்தாள் வந்து ஆண்டவரே 4 நாளாச்சு ஆண்டவரே, நாரும் ஆண்டவரே. அப்ப ஏசப்பா அங்க கூட நீங்க பாத்தீங்களா, மார்த்தாளே நான் உனக்கு அங்க ஒரு காரணம் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்றார். அப்போ ஒரு அழுத்தத்தான் அழுத்துறாரு. நான் உனக்கு சொல்லலையா? நீ விசுவாசி. அவர் எங்க சொன்னான்னு தெரியல. இந்த வசனம் வந்து இங்கதான் இருக்குது. ஆனா ஏற்கனவே ஜீசஸ் மார்த்தாளை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ பாப்ப அப்படின்னு. ஆனா மார்த்தாள் திரும்பவும் என்ன பண்ணினாக்கா, இப்போ ஒரு குழந்தை அங்க போவாத அதை செய்யாதன்னா நம்ம என்ன பண்ண மீறி போச்சுன்னா, டேய் நான் தான் சொன்னல, அந்த ஒரு 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 பேச்சில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணோம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நார்மலாக சொல்லுவாங்க போவாதரா இதை செய்யாதரா. அதை மீறி செய்யும் பொழுது அந்த சத்தம் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா? அது போல தான் ஜீசஸ் வந்து மார்த்தாளிட்ட ஒரு மகளை போல பேசுறேன், நான் உனக்கு சொல்லவில்லையா? புரியுதா நான் சொல்றது? அப்போ ஒரு அழுத்தத்தை நாங்கள் மார்த்தாளிட்ட என்ன சொல்லியிருந்தார், நீ விசுவாச தேவனுடைய மகிமை. அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோபத்தை ஆண்டவர் பிசாசு மேல அவர் எழுப்ப ஆரம்பிக்கும். அவர் ஆவியில கலங்குறார். இந்த மரணத்திற்கு காரணம் யாரு? பிசாசு. ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வியாதி வருது காரணம்னாக்கா ஒண்ணு அவன் செஞ்ச பாவமா இருக்கும், இல்ல அவங்க அப்பா அம்மா. ஏன்னா முன்னோர்கள் செஞ்ச பைபிள் சொல்றது 3-4 தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிப்பென்றார். சாபங்கள் பின்தொடர ஆரம்பிக்கும். இப்போ ஒருவேளை லாசருக்கு ஒருவேளை அந்த சாபமா கூட என்ன பண்ணலாம், பின்தொடர்ந்து கூட இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆமென். இருக்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் அன்பு கூர்ந்தபடினால் அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமா மாற்றுகிற தேவனா இருக்கிறது. அவர் யார் நேசிக்கிறாரோ அது சாபமா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் அங்க போயிட்டு கல்லை எடுத்து போடுன்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வா என்று அவர் உரத்த சத்தமா அவர் கூப்பிடும் பொழுது
நீங்க நெட்ல போய் போட்டு பாருங்க, லாசரு கல்லறை சாதாரணமா இல்லை. எப்படி தெரியுமா இருக்குது? மெட்ரோ ட்ரெயின் போயிருக்கீங்களா? அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டா கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்கவே கேட்காது. லாசருடைய கல்லறை வந்து பார்த்தா அண்டர் கிரவுண்ட் கீழே இருக்குது, படிக்கட்டுலாம் இருக்குது. இயேசு என்னதான் கூப்பிட்டாலும் கேட்கவே, அதுவும் அவன் பார்த்து ஃபுல்லா என்ன பண்ணிருக்கான், சுத்தி இருக்குது, கேட்கவே கேட்காது. ஆனா இயேசு உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த லாசர் என்ன பண்ணாக்கா எழும்பி வெளியே வந்து நம்ம படிக்க முடியாது. ஏசப்பா இப்படி கூப்பிடுறார், இந்த லாசரு வெளியே வா. இப்போ வெளியே வரும்பொழுது அவன் கட்டளை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து போடுங்க அப்படின்றார். உண்மையாகவே இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமே. லாசரு 4 நாள் ஆச்சுங்க மரிச்சு போய். அவனை ஆண்டவர் உயிரோட எழுப்பி கொண்டு வர, உயிரோட கொண்டு. இந்த வியாதி மரணத்திற்கு அவர் சொன்னபடியே மரணத்துக்கு எதுவாக இல்லாம தேவனுடைய மகிமை அங்க வெளிப்பட ஆரம்பிச்சு. ஆண்டவருடைய குமாரன் அவர் மகிமைப்பட்டார். நீங்க அது போல உங்க வாழ்க்கையில இந்த வியாதியை போல இந்த போராட்டம், இந்த பிரச்சனை என்ன இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அது எல்லாமே ஒரு மகிமையா மாறப்போகுது. ஆமென். இதெல்லாம் குளோரியா மாறப்போகுது. ஏசப்பா அந்த 4 நாள்ல பார்த்தா லாசருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே போயிட்டு இருக்கோம்ல. அவங்க சரீரத்தில் ஏதாச்சும் நல்லா இருந்திருக்க இல்ல, அவன் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒருத்தர் மறிச்சு 4 நாள் ஆயிட்டாருனாக்கா இந்த 4 நாள்ல ஃபுல்லா அவுட் ஆயிட்டார். ஆனா ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எல்லாமே புதுசா வந்திருக்கல, எல்லாம் புதுசு. லாசருக்கு எதுவுமே பழசே இல்லை, புதுசு. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அப்ப நான் யாரெல்லாம் ஆண்டோடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புதுசாமா கிடைக்கும். ஆமென். பழசத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டார். யாருமே கொடுக்காதத, யாருமே பார்க்காதத அந்த அற்புதத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நடக்குது, ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரு, என் குடும்பத்துக்கு செய்ய மாட்டாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரு, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க கலந்தீங்கன்னாக்கா, அந்த காரியத்தை குறித்து நீங்க இருந்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியத்துல ஆண்டோடைய க்ளோரி வெளிப்பட போதாமே, ஆண்டோடைய மகிமை வெளிப்படும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா மரியாதை போல நம்ம இருக்கணும். ஆமென். ஆண்டோட பயணம் அந்த ஃபெய்த் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இங்க பாருங்க, மரியாள் அமைதியா இருக்கிறா. நாருமே சொல்லும் பொழுது பாருங்க மார்த்தா தான் போய் என்ன பண்றா சொல்றா, ஆனா மரியாள் அமைதியா இருக்கிறா. அதான் ஒரு வசனம் படிச்சல, பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஒரு நம்பிக்கை பிறகுது, விசுவாசம் பிறகுது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது. ஒரு பீஸ்ஃபுல்லான இருதயம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்க தான் இருக்கும். ஆமென். யாரெல்லாம் ஆண்டோட சமூகத்தை பிடிக்கிறாங்களோ, ஆண்டோட சத்தத்தை அதிகமா கேட்கிறாங்களோ அவங்க பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒரு எண்ணெயை வந்து ஒரு சட்டியில ஊற்றினா அமைதியா இருக்கும் பாத்தீங்களா, இதை நெருப்பை கொளுத்திட்டா ஒரு சின்ன தண்ணி பட்டா கூட பட்டு வெடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி பட்டு வெடிக்கிறது யார் இருந்தே இருக்குனாக்கா ஆண்டோட சமூகத்தை தேடாதுங்க. ஆமென். ஆண்டவரை பிடிக்க நீங்க ஒரு தவறான உபதேசங்கள்லாம் இருக்கு, ஜெபமே வேண்டாம், ஆண்டவர் விசுவாசம். இப்போ மார்த்தாள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெய்த் இருந்தது, ஆனால் அது ஆக்டிவ்ல இல்லை, அது வெறும் வாயில தான் இருந்தது. ஃபெய்த்தை வாயில தான் இருந்தது, ஆனால் மரியாதை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது. ஆமென். ஏன்னா ஏன் காரணம்னாக்கா இந்த மார்த்தாளுக்கு இப்பொழுது நடக்கும் சொல்றாங்க, வாயில தான் சொல்றாங்க, ஆனா உள்ளத்திலிருந்து வரல. ஆனா மரியாளுக்கு உள்ளத்திலிருந்து வந்தது. ஆமென். ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால இந்த 4 நாள் ஆனாலும் முடியுன்ற ஒரு ஃபெய்த் இருந்தனாலதான் மரியாள் அமைதியா இருக்கிறா. மார்த்தா தான் திரும்ப போய் ஆண்டவரே நாருமே அப்படி. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் வேணும். ஆமென். ஆண்டவர் செய்வாருமா. உன் வாழ்க்கையில் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கான், அதே காரியத்தில் ஏன் டிலே பண்றாருன்னா ஏதோ ஒரு மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். லாசருக்கு ஏன் டிலே பண்ணாருன்னா மற்றவங்களை போல செய்யக்கூடாது இல்ல, இவர் நேசிக்கிறார். இவங்களுக்கு 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு 4 பேர் பார்த்து என்ன பண்ண முடியும், அதிசயப்படுற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். மறக்கவே கூடாது, நம்மள மறக்க முடியும். இப்ப லாசர் மறந்துருப்பாரா, அவங்க ஃபேமிலி மறந்துருப்பாங்களா, யாரையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்வார். ஆமென். அடுத்த அதிகாரத்துல படிக்கிறோம், ஏசப்பா வந்து அங்கே அவரும் ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவரோட கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான். அப்போ முடிஞ்சு போன வாழ்க்கையை ஆண்டவர் துவங்கி வச்சிருக்காரு. 4 நாள் முடிஞ்சிச்சு. லாசரு மண்ணாதான் யோசிச்சு பார்த்தேன், லாசரு வந்து மண்ணு சாப்பிடணும், ஆனா லாசரு ஆண்டவரோட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு இல்ல. 4 நாள் மண்ணுக்கு போயிட்டாரு, அழுகி போயிடுச்சு, மண்ணு சாப்பிட்டோம் லாசர். ஆனா லாசர் உயிரோட வந்து ஆண்டவரோட பந்தி இருந்தாங்க இல்ல. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா. எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க ஊர் மக்கள் நினைக்கலாம் இவங்க இந்த குடும்பம் எழும்பாது,
எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவர் துவங்க வரணும். நீங்க லாசரோட சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த 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 சுற்று வட்டாரத்தில் என்ன நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் இந்த குடும்பம், இனி தலை தூக்காது, இனி இந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கவும் முடியாது. ஏசப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார் வரப்பலாம், அந்த சந்தோஷத்தை பார்க்கவும் முடியாது உலக மக்கள், அந்த ஊர் மக்கள்லாம் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களே நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்களை துவங்கி வச்சாராமே, அவர் அதே வீட்டுல அதே சந்தோஷத்தை திரும்ப கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சினால ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். அப்படி எழுந்து நிற்கலாமே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டோடைய பாதத்தை நம்ம பிடிப்போம். இன்னைக்கு மார்த்தாளை போல இல்லாம, மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், அநேக காரியத்தை குறித்து. ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நம்ம ஒவ்வொருவரும் நீங்க போற எந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்புறதை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு டிலே பண்றாருன்னா ஒரு மகிமையை காணப்படும். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த துன்பம், இந்த பாடுகள், இந்த நிந்தனை, இந்த அவமானம் எல்லாமே எதுக்கு இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவரை நேசிச்சும், ஆண்டவர் அன்பு கூர்ந்தும், ஆண்டவரை தேடியும் இப்படிப்பட்ட பாதையில போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஆண்டோட குளோரி அந்த இடத்துல வெளிப்பட போகுது, ஆண்டோட மகிமை வெளிப்பட போகுது. Thank you Jesus. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டோட சமூகம் இங்க இருக்குது, ஆண்டோட பிரசன்னம் இங்க இருக்குது. ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு மகாராஜா இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். யோசிச்சு பாருங்க, அப்படியே கண்ணு தரங்களேன். ஒரு ஞாபகம் வருது. இப்ப ஜீசஸ் ஆக்சுவலா மரணத்தின் மேல அவருக்கு ஏற்கனவே அது அதிகாரம் இருந்தது இல்ல. பைபிள் சொல்றது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எதுக்காக அப்படின்னா, மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசு அப்படி ஆனார் ஒரு வசனம். ஏனக்கா மரணத்தின் அதிகாரிகள் பிசாசான தமது மரணத்தினால இயேசு அழிக்கும்படியா அந்த பூமியில அவர் வந்தார். ஆனா அதை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மரணத்தின் ஆவி மேல ஆண்டவருக்கு ஒரு வெற்றி இருந்தது, ஒரு ஜெயம் இருந்தது. அதே போலதான் பாவத்தை சிலுவையில ரத்தத்தை சிந்துவதற்கு முன்னாடியே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஏசப்பாக்கு இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல படிக்கணும், ஏசப்பா பாவ மன்னிப்பு கொடுக்கும் பொழுது எல்லா யூதர்கள் சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருன்னு கேட்கிறப்ப ஏசப்பா சொல்றாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்க அறியணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். என்னக்கா, ஏசப்பா சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே, மரணத்தை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே, பாவத்தை சிலுவையில அறையறதுக்கு முன்னாடியே ஏசப்பா பாவத்தின் மேல ஒரு ஜெயம் எடுத்தார். ஆமென். ஜெயம் இருந்தது, மரணத்துல ஜெயம் இருந்தது. ஆனாலும் தேவ நீதின்னு ஒண்ணு இருக்கு. பைபிள் சொல்லுது, அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அந்த நீதியை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். ஆனா நீதியை நிறைவேற்றதுக்கு முன்னாடி அது மேல அதிகாரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த நீதியை நிறைவேற்றி முடிச்சிட்டாருமா. பாவத்தை குறித்தோ மரணத்தை குறித்தோ நீங்க எதற்குமே அஞ்ச தேவையில்லை, பயம் தேவையே இல்லை. ஆண்டவர் முடிச்சிட்டார், அந்த நீதியை அவர் நிறைவேற்றிட்டார். இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. நீ ஆண்டவரை மட்டும் பிடிச்சாப்பா. அதான் ஏசப்பா சொன்னார், தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. அதை தெரிந்து கொண்டாதான் முடியும். நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க போய் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த நீங்க தெரிந்து கொண்டதான் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. நீ போனோம் வந்துட்டீங்க. ஆனா நீங்க அப்படி வரும்பொழுது அந்த பரலோகம் அந்த தெரிந்து கொள்ளுதலோட இணையுது. இது போலதான் நீங்க தேவ சமூகத்துல போகும் பொழுது அந்த பரலோகம் உங்களோட இணையும். ஆமென். நீங்க பரலோகம் இணையும். நீங்க அந்த அப்படிதான் மரியாள் அந்த தெரிந்து கொண்டால், ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன வந்தாலும் ஆண்டவர் நான் நேசிச்சுட்டே இருப்பேன். எவ்வளவு வேதனை இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க, ஏசப்பா உங்களுக்கு வரலையே, ஏசப்பா மேல ஒரு துளி கூட கோபமே இல்லை. மரியாள் ஒரு துளி கூட கோபம் இல்லை. அப்படியே ஆண்டவரோட பாதத்தை பிடிச்சி வழக்கத்து போலதான் இருந்தான். வழக்கத்து போல அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் விரும்புறார். உனக்கு நன்மை செய்யலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல கசப்பா இருக்காத.
நீ என்னை பிடிச்சிக்கோ, நான் உனக்காக வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறேன். ஆதியில கொண்ட அன்பை நீ விட்டுறாத, நீ அதை உறுதியா பிடிச்சிக்கோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களை தொடுபடியாய். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடல் நம்ம பாடலாம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர் தேடுதல் மகிமை மாறவில்லை. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
மகிமையின் மேகம் மூடட்ட ஆண்டவரே. ஆண்டவரே உடைய மகிமையின் மேகம் மூடட்ட ஆண்டவரே. உடைய மகிமையின் மேகம் மூடட்ட. இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்குன்னு சொன்னீங்களப்பா. தேவனுடைய மகிமையில் ஆண்டவர் ஒரு ஜெயம் உண்டாகட்டப்பா, ஒரு வெற்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கும். எல்லா வியாதிகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகும்படியாக கட்டளை கொடுக்கும். In name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கூறுகிற ஆண்டவரே. நீர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க. அன்றைக்கு செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க. உங்களோட விசுவாசத்தை ஆண்டவரை வளர விடுங்க. ஆண்டவரை விசுவாசத்தை ஆண்டவரை நம்பிக்கையாய் மாறின ஆண்டவரே. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவரை நிறைவேற்ற ஆண்டவரை வல்லவர் என்பதை ஆண்டவரை அவன் நம்பினான், உறுதியாய் நம்பினான் பார்க்கிறான். விசுவாசத்துல வல்லவனாய் மாறினது போல உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை பார்க்க செய்யுங்க. எதற்கெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்களோ அந்த அற்புதத்தை கண்ணார கண்டு ஆண்டவர் உண்மையிலே ஆண்டவர் வளர செய்யுங்க ஆண்டவர். வளர செய்யுங்க. உங்க மேல இன்னும் அதிகமா விசுவாசத்தை வைக்க செய்யுங்க. மகிமை வெளிப்படும். இந்த கிருபை கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும். இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நீ ஆசீர்வதி. நீ பெரிய காரியங்களே நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைங்க உமக்காக காத்திருக்கிறாங்க. அந்த உமக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க பெஸ்டா செய்யற தெய்வமா இருக்கிறீங்க. அந்த பெஸ்ட் ஆண்டவரை இவங்க அனுபவிக்கணும் ஆண்டவரே. அந்த பெஸ்ட் அனுபவிக்கணும். மறக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்யுங்க. நீங்க மிரட்டல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென் ஆமென். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும் விருப்பம்னா பிரிண்டில் வாங்க. மற்றவங்களாம் டிஃபன் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஜெபம் நம்ம வழக்கமாக ஜெபிக்கிறோம். என்ன